பொதுவாக வந்து பாருங்க, சனி மந்தன் ஸ்லோ மூவிங் பிளானட். அவர் நிதானமாக தான் நற்பலன்களை கொடுப்பார். புரியுதுங்களா? மார்ச் 25 தான் வந்து பயிற்சி ஆகியிருக்காரு. அவர் இப்போதான் லைட்டாக வந்து நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குள்ள வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்றது நம்ம பார்க்கணும். இப்போ ஒண்ணுமே எங்களுக்கு நடக்கலைங்க அப்படின்றவங்க உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. சுய ஜாதகத்துல தசநாதன் எப்படி இருக்கான் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கும் மேல 2.5 வருஷம் ரிஷபத்துக்கு சாலிடா 100% அவன் லாபசனியா இருந்து 1ஆம் பாவத்தை பார்க்குறான். அப்ப சுயஸ்தானத்தை பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மந்த நிலை, உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி ஒரு மந்த நிலை அப்படின்றது மேலோங்குச்சு. அதுவும் அதுக்கும் மேல லாபசனியா இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால பிள்ளைங்க சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அப்படின்றது லாபசனியா இருந்து துஷ்தானத்தை பார்க்குறான். நம்ம உடல் சார்ந்த உபாதைகள், சின்ன சின்ன அசிங்கம், அவமானம், அவப்பேரு, இதெல்லாம் ஜென்ம குரு. போன வருஷம் குரு பகவானால நிறைய ரிஷபராசி அன்பர்கள் அனுபவிச்சாங்க. அதெல்லாம் வந்து பாருங்க ஒரு பெட்டர்மெண்ட். 4 பேர் சொல்லுவாங்க, அட பாவம் அவங்க சிவனேன்னு இருந்தாங்க, யாரும் தேவையில்லாமல் அவன் வந்து இவங்க மேலே பழிய போட்டுட்டான் அப்படின்னு 4 பேர் 10 பேர் தப்பாக பேசுறாங்கன்னா 4 பேர் நம்மளுக்கு சாதகமாக பேசக்கூடியது நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதலா, நம்மளோட கஷ்டங்களுக்கு ஒரு மருந்தா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுல ரிஷபத்துக்கு போத் நிறைய பிளஸ்ஸோ இருக்கு, லைட்டா ஒரு மைனஸ். என்ன மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, லைட்டா ஒரு கொஞ்சம் ரியலோன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சி, அதை வக்ரகதி அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி எப்ப வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை தோராயமாக காலையில் 9:36 மணிக்கு சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அவர் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பார். அது வந்து பாருங்க அப்ராக்சிமேட்லி 137 நாட்கள், 4.5 மாதம் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அதி அற்புதமான நற்பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு ஆப்வியஸ்லி ஒரு நார்மலான பலன்களையும் தரப்போறாரு. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது நிறைய ரிஷபராசி அன்பர்கள் பயப்படுறாங்க. எங்க 2.5 வருஷம் தான் சனி பயிற்சியே சூப்பர் டூப்பரா இருக்கு, இந்த 2.5 வருஷம் ரிஷபத்துக்கான வருஷம், தயவு செஞ்சு பேக்கப் பண்ணிக்கோங்க. நீங்களே நிறைய பதிவுல சொல்லியிருக்கீங்க. இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ரிஷபத்துக்கே அத்தி பூத்தா போல எப்பயோ ஒரு டைம் தான் நல்ல ஒரு காலம்னு பிறக்குது. அந்த விதத்துல சனி இப்ப லாபஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து லாப சனியா இருக்காரு. அப்ப திருப்பி வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்றீங்களே, அப்ப அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாம் கொடுக்காம போயிடுவாரா? அவர் நல்ல பலன்கள் கொடுக்கறது மாத்தி தீய பலன்களை கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குதான் செய்து. அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமா நான் சொல்றேங்க. அதாவது உண்மைதான். அதாவது இப்ப ரிஷபத்துக்கு வந்து சனி வந்து பாருங்க லாப சனியா வந்திருக்காரு அப்படின்னும் போது ரிஷபத்துக்கு எக்ஸ்ட்ராடினரி நல்லது அப்படின்றது நடக்கதான் போகுது. மார்ச் மாசம் 25ஆம் தேதி தான் சனி பயிற்சியா இருக்கு. எங்க நல்ல லாபத்தை பார்த்தோம், எங்க எக்ஸ்ட்ராடினரி நல்லது நடக்க போகுது? சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஆல்ரெடி இருக்க கஷ்டம் இன்னும் இன்டென்சிஃபை தான் ஆயிருக்கு. இப்படியும் சிலர் கமெண்ட் போடுறீங்க. பொதுவாக வந்து பாருங்க, சனி மந்தன் ஸ்லோ மூவிங் பிளானட். அவர் நிதானமாக தான் நற்பலன்களை கொடுப்பார். புரியுதுங்களா? மார்ச் 25 தான் வந்து பயிற்சி ஆகியிருக்காரு. அவர் இப்போதான் லைட்டாக வந்து நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குள்ள வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்றது நம்ம பார்க்கணும். இப்போ ஒண்ணுமே எங்களுக்கு நடக்கலைங்க அப்படின்றவங்க உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. சுய ஜாதகத்துல தசநாதன் எப்படி இருக்கான் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கும் மேல 2.5 வருஷம் ரிஷபத்துக்கு சாலிடா 100% நல்லது நடக்குங்க. இப்ப இந்த லாப சனியா இருந்து நம்ம செய்யக்கூடிய தொழில்கள்ல ஒரு அபரிவிதமான லாபத்தை சனி பகவான் தான் கொடுக்க போறார். பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் 11லாம் ஒரு பாவி இருக்கான் அப்படின்னா அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. ஏங்க போன சனி பயிற்சியில 10ல் தானே பாவி இருந்தா, அரசனை போல யோகம் ஒண்ணுமே இல்லையே, பிச்சைக்காரத்தனமா தானே லைஃப் இருந்துச்சு, மந்திரி போல யோகம் கூட இல்லையே அப்படின்னு சிலர் கமெண்ட் கேட்குறீங்க. அது உண்மைதான். கடந்த 2.5 வருஷத்துல தொழில் ஸ்தானத்துல சனி உட்காரும் போது அவன் வந்து பாருங்க நம்மளை எடை போட்டுட்டே இருப்பான். இவன் தொழில் செய்யறான், இவனுக்கு நம்ம வருமானம் கொடுக்கலாமா வேண்டாமா. சனிக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டுங்க. ஏதாவது ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இவன் ரியலி இவனுக்கு வந்து ஹி டிசர்வ்ஸ் இட் ஆர் நாட், இவனுக்கு இந்த தகுதி இருக்கா இல்லையா, இவனுக்கு 5 ரூபாய் நம்ம கொடுக்குறோம், 5 ரூபாய் கொடுக்குறோம்னா அதுக்கான தகுதி இருக்கா இல்லையா. தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்தால தொழில்ல ஷைன் ஆகணும்னா தொழில் சார்ந்த புத்திசாலித்தனம் இவனுக்கு இருக்கா இல்லையான்னு அனலைஸ் பண்ணியே நம்மள 2.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டோம். அதாவது நம்மள 2.5 வருஷம் அவன் கழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லலாம்.
இப்ப லாபஸ்தானத்துல வந்து உட்காரும் போது நீ எப்படின்னா செய், எதனா தொழில் செய், அதுக்கான லாபத்தை நான் கொடுப்பேன் அப்படின்றத அவன் கொடுத்துருவான். அப்ப ரொம்ப சிம்பிள், நம்ம ஓடி 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 உழைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா லாபத்தை நம்மளால சம்பாரிச்சுக்க முடியும். அதுக்கும் மேல அவன் லாப சனியை இருந்து 1ஆம் பாவத்தை பார்க்குறான். அப்ப சுயஸ்தானத்தை பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மந்த நிலை, உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி ஒரு மந்த நிலை அப்படின்றது மேலோங்குச்சு. அதுவும் அதுக்கும் மேல லாப சனியை இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால பிள்ளைங்க சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அப்படின்றது மாறுது. அதுக்கு மேல நம்ம பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வரத்துக்கான ஒரு என்ன சொல்றது வழிகாட்டுதல்களை இவன் கொடுப்பான். குரு குடும்ப குருவா இருக்கான், அவன் வந்து பாருங்க அந்த சொத்து பத்தை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கும் மேல லாப சனியா இருந்து துஷ்தானத்தை பார்க்குறான். நம்ம உடல் சார்ந்த உபாதைகள், சின்ன சின்ன அசிங்கம், அவமானம், அவப்பேரு, இதெல்லாம் ஜென்ம குரு போன வருஷம் குரு பகவானால நிறைய ரிஷபராசி அன்பர்கள் அனுபவிச்சாங்க. அதெல்லாம் வந்து பாருங்க ஒரு பெட்டர்மெண்ட். 4 பேர் சொல்லுவாங்க, அட பாவம்பா அவங்க சிவனேன்னு இருந்தாங்க, யாரும் தேவையில்லாம அவன் வந்து இவங்க மேல பழிய போட்டுட்டான்பா அப்படின்னு 4 பேர் 10 பேர் தப்பா பேசுறாங்கன்னா 4 பேர் நம்மளுக்கு சாதகமா பேசக்கூடியது. நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதலா, நம்மளோட கஷ்டங்களுக்கு ஒரு மருந்தா சனி பகவான் ஹெல்ப் பண்ணுவான். இதெல்லாம் உண்மைதான். இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால என்னங்க ஆகும் அப்படின்னா இது எல்லாமே நடக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே மாறி அவர் கெடுபலன்கள்லாம் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி இன்னொரு ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அவர் நற்பலன்களை கொடுக்கறது முழுசும் வந்து பாத்தீங்கன்னா 0 ஆக்கிடுவார். அப்படி கிடையாது. வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அவர் பலன்களை கொடுப்பாரு. 100 ரூபாய் கொடுக்கறதுனா ஒரு 60 ரூபாய் கொடுப்பார். கொஞ்சம் வந்து பாருங்க கம்மியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதத்துல நம்ம அவரோட ஆக்ஷன் அவருக்கு வந்து இன்டென்சிஃபைடா இருக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஒரு நிறைய நல்லது செய்யணும் அப்படின் போது கொஞ்சம் கம்மியாகும். அது சிம்பிள். இந்த 4.5 மாசம் 137 நாட்கள் தான். ஆனா இன்னொரு விதத்துல சூப்பர் டூப்பரான பலன்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் தான் லார்ட் ஆஃப் 9 and 10. அதாவது அதிர்ஷ்டஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, 9ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவத்துக்கு அதிபனையே சனி பகவான் தான். அப்ப எனக்கு என் அதிர்ஷ்டத்தை குறிச்சு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அட போப்பா அந்த பிள்ளைக்கு அறிவே இல்லை, சரியான மக்கு, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஏன்பா நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறோம், நல்லா வந்து பாருங்கள் ரிசர்ச் பண்ணுறோம், ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோன்னு போடுறோம், நம்மளுக்கு பெருசாக வியூ போக மாட்டேங்குது. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் உதவாத 4 வார்த்தை ஒரு சேர பேசக்கூட மாட்டேங்குது, அந்த பிள்ளை போடுது அப்படி போதேப்பா, மில்லியன் கணக்காக போதேப்பா அப்படின்ற மாதிரி இப்போ நினைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி என்னோட ஆழ்மனது ஆசைகளை அவன் புரிஞ்சுட்டு அந்த ஆழ்மனது ஆசை இந்த மாதிரி நான் 100 நினைக்கிறேன். நம்ம என்னப்பா ஒரு 300 ரூபாய் சாரி கட்டின்னு இருக்கோம், அந்த பிள்ளை பார் அதுக்கு எவ்வளோ வசதி இருக்கு, 5000 ரூபாய் சாரி டெய்லி பட்டு புடவை கட்டுதுப்பா, பரவாயில்ல, நம்மளுக்கு எங்க அந்த அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த பிள்ளை பாருப்பா ஒரு 4 பேர் வலிய வலிய வந்து அந்த பிள்ளை கிட்ட பேசுறாங்க, நம்ம வலிய வலிய போய் யாருக்கிட்ட பேசினாலும் யாரும் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே, நம்மளுக்கு லக்கே இல்லையே, நம்மளுக்கு எந்த விதத்துலயும் லக்கு இல்லப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1த்துக்கு 3 எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உங்க லக் சார்ந்து அதிர்ஷ்டம் சார்ந்து நீங்க என்ன நினைச்சாலும் இதை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது 3 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அந்த மாதிரி நம்ம அதிர்ஷ்டத்தை குறித்து நிறைய கவலைப்படுவோம் பார்த்தீங்களா. ஒரு 100 கவலை இருக்கு அப்படின்னா பொதுவாக சனி பகவான் வக்ரகதி அடையும் போது அந்த 100 கவலையில ஒரு 2-3 அவர் பூர்த்தி பண்ணிடுவாருங்க, நிறைவேற்றி கொடுப்பார். இது ஒரு சூப்பர் டூப்பர் பிளஸ் இல்லைங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து இவர் வந்து லார்ட் ஆஃப் 10, தொழில் ஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன். அப்ப தொழில் சார்ந்த என்னோட பலவிதமான குறைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, மனக்குமுறல்கள் இருக்கு, மன சஞ்சலங்கள் இருக்கு, மனக்குழப்பங்கள் இருக்கு. என் தொழில் சார்ந்தே உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு கிராமத்தில் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து யோசிக்கிறேன், நான் சிட்டிக்கு வரணும்னு யோசிக்கிறேன். ஆனால் சிட்டிக்கு வரணும்னா சாதாரண விஷயமா, மொத்தத்தையும் பெரட்டி கொண்டு வந்து நம்ம குடும்பத்தையே இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். நம்ம அப்படியே குடும்பத்தை அங்கே விட்டுட்டு வந்தால் குடும்பத்தை யார் பார்த்துப்பாங்க? இங்கே வந்தால் நம்ம வந்து ஒரு பில்டிங் எடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், நம்ம அதுக்கு மேலே நடத்தணும், நம்மளை தேடி 4 பேர் வரணும். இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் எனக்கு இருக்குது. அப்படின்னா லாபஸ்தானத்தில் சனி உட்கார்ந்தாலும் நான் பெரிய லெவலில் வந்து மூவ் ஆன் பண்ணணும், பெரிய லெவலில் அப்லிஃப்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேனானா அது ஒரு 10 ஆசை இருக்குன்னா கடைசி அதில் 1ஆவது சனி பகவான் பூர்த்தி பண்ணுவார். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுல ரிஷபத்துக்கு போத் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்கு, லைட்டாக ஒரு மைனஸ். என்ன மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, லைட்டாக ஒரு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் இவ்வளோ நல்லது கொடுக்க போறார். 1 கிலோ பூந்தி உங்களுக்கு கொடுக்க போறாரு, இப்போ ஒரு 3/4 கிலோ பூந்தி தான் கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? ஆனா அதுக்கு பதிலாக என்ன பண்ண போறாரு, உன்னோட ஆழ்மனது ஆசைகள், தொழில் சார்ந்து அதிர்ஷ்டம் சார்ந்து உன்னோட ஆழ்மனது ஆசைகள் இருக்கு, பலது இருக்கு அப்படின்னா அது சிலதை அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆசைப்பட்டதா இருக்கும், ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கிறதா இருக்கும், கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அது நிறைவேறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இருக்காது. அதை கூட சனி நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார்.
அதுதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை பொருந்தும். அப்ப ரிஷபத்துக்கு சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ். நல்லதா கெட்டதா? நல்லது. சுபமா அசுபமா? சுபம் அப்படின்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் நீங்க பரிகாரம்னு ஒன்று ஏதாவது சொல்லுவீங்களேம்மா, அந்த விதத்துல இது சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுக்குன்னு இல்லைங்க. இந்த 2.5 வருஷமும் ரிஷபராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க. மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் நம்ம பூஜ்ரூம்ல உட்காந்து பாராயணம் பண்ணலாம். நைட்டு காலையில பண்ணலாம், சாயங்காலம் பண்ணலாம், நைட்டு பண்ணலாம். இல்லைங்க, நான் டெய்லி 1 மணி நேரம் டிராவல் பண்ணி வேலைக்கு போறேன், பஸ்ல கூட நம்ம பாராயணம் பண்ணலாம். அம்பிகையினோட ஸ்லோகத்துக்கு தீட்டு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. உண்மையான அன்பு மட்டும் இருந்தால் போதுமானது. வாழ்த்துக்கள்.